இந்த கொய்யா செடியை பாருங்கள். இப்போ தான் சின்ன கண்ணாக தான் வருது. இது சின்ன செடி தான், ஆனால் நல்ல வெரைட்டி தான் அது. பாருங்கள், இது இந்த மாமரத்துக்குள்ளேயே முளைச்சிருக்கு. முன்னாடி ஆடு கடிச்சிட்டு இப்போ நல்லா வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி காய்க்குதுன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடங்களில் இந்த ஆரஞ்சு மரம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 கொய்யா மரம் இருந்துச்சுங்க. கொய்யாக்காய்னா பயங்கரமாக காய்க்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கொய்யாக்காய். அதில் ஒரு 4 மரம் 4மே அப்படியே குலுங்கும். இவ்வளோ பெரிய பழமாக துணி கட்டி கட்டி வைப்போம். ஏன்னா அணிலுக்கெலாம் கடிச்சிடும். அதனால் துணியை கட்டி கட்டி வச்சு அறுத்து எல்லாம் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் கொடுக்குறது உண்டு. வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்பா அப்படியே மூட்டையாக கட்டி கொண்டு போவாங்க. அந்த அளவு காய்ச்சிது. அதுக்கும் அப்புறம்தான் அது எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் இருந்தது. அதுக்கு அப்புறம் எல்லாமே இதாக பட்டு போச்சுங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆரஞ்சு வச்சது. நான் ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு இந்த ஆரஞ்சுலாம் வச்சு. படித்து முடிச்சுட்டு வந்தோடனே நான் அதெல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சது தாங்க. நான் படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ கொய்யாக்காய் காலேஜுக்கு ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து இருந்துச்சு. எல்லாமே எடுத்துக்கிட்டு போவோம். ஆனால் இப்போ நம்ம வாங்குகிறோங்க. இப்போ வாங்குறது தான் கொய்யாக்காய். சேப்பு கொய்யாக்காய் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் அந்த பெரிய கொய்யாக்காயாக இருக்கிறது கிடைக்கும். சேப்பு கொய்யாக்காய் தேடி போய் தான் படிக்கணும். இந்த பார்த்திங்களா, இதாங்க இப்போ வாங்கிட்டு வந்த கொய்யாக்காய். பெருசு பெருசாக இருக்குது. உள்ள இளஞ்சவப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் போட்ட கொய்யாக்காயெல்லாம். இப்போ வாங்க இந்த கொய்யாக்காயை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. இந்த கல் பார்த்திங்கன்னா மார்பிள்ஸு. இது இந்த வீட்டுக்கு போடுவாங்கள்ல, அப்போயே இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரவுண்டாக நம்ம எதுவும் காய்கறி நறுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் டிசைனாக நிறையா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் காய்கறி நறுக்கலாம், பழங்கள்லாம் நறுக்கிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி பூரி இதெல்லாம் தேய்ச்சிக்கலாம். பரோட்டா போடுறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அதை ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் நான். இந்த பழம் நறுக்கும்போது இந்த அடி பகுதியை எடுத்துடணும், காம்பு பகுதியை அப்படியே எடுத்துடணும். அதே மாதிரி இந்த பக்கத்தையுமே நம்ம எடுத்துடணும். நல்லா பாருங்கள், நல்லா இளஞ்சிவப்பாக இருக்குது. அப்படியே ரோஸ் கலரில் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா. நல்லா ரோஸாக இருக்குது. சில இது ரெட்டிஷாக இருக்கும். அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இது லாறுலேருந்து வரும், தஞ்சாவூரில். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பாச்சும் தான் கிடைக்கும் இந்த பழம். பார்த்தீங்க, இதில் கட் பண்ணி நம்ம ஜூஸாக அடிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கும் ஜூஸாக தான் கொடுக்கணும். ஏன்னா விதைகள் போய் வயிற்றில் நின்று போயிடும். ஒரு 65-70 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க கட்டாயமாக கொய்யாக்காயை கட் பண்ணி ஜூஸ் ஆக்கி தான் சாப்பிடணும். ஜூஸோ இல்லை க்ரீமியாக வச்சுட்டோ அப்படி தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த விதைகள் நல்லா அவங்களால மெல்ல முடியாது. இப்போது பற்கள் கட்டியிருந்தாலும் கூட விதைகளை மெல்ல முடியாது. அதனால் அவங்கெல்லாம் ஜூஸாக தான் எடுத்துக்கணும். இதை அப்படியே அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம கம்பி வலையிலே உள்ள ஒரு அந்த சல்லடை இருக்குது பாருங்கள், அதில் வடிகட்டியில் அதிலெல்லாம் போட்டு நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ரொம்ப நல்லது. முதல்ல பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் நரம்புகளுக்கும் நல்லது. சின்ன வயசுலேருந்தே கொய்யாக்காயை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதில் பொட்டாசியம், இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. பொதுவாக கொய்யாக்காயில் தினம் ஒரு கொய்யாக்காய் கிடச்சா நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா நல்லா சாப்பிட்லாம். கொய்யாக்காய் டெய்லியுமே கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கலாம்.
பெரியவங்க கட்டாயம் ஜூஸ் தாங்க அடித்து குடிக்கணும். இப்போ பாருங்களேன், நான் ஜூஸ் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செல்லையே நான் வந்து இந்த மிக்ஸி ஜார் மேலே தாங்க வச்சுருந்தேன். என்னோடய ஸ்டாண்டு எங்கே கிடக்குன்னு தெரியல. இப்படி தான் வேலைகள் இருக்கும். அதோடவே என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் வீடியோவும் எடுத்துடுறது தான். இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, வேணால் சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லை நம்ம இட்லி பொடி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பொடியை கூட தொட்டுக்க கொடுப்பாங்க நம்ம கொய்யாக்காய் வாங்கும்போது. அவங்க அந்த மாதிரி கூட ஒரு பொடியை போட்டு நல்லா சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி அடித்து அதை ஜூஸ் ஆக்கி காமிக்கிறேன் நான். இது எல்லோரும் அலுப்புப்படுவோம், என்ன இதெல்லாம் அடிச்சுட்டு பண்ணிக்கிட்டுன்னு. ஆனால் பெரியவங்களுக்கு அடித்து தான் கொடுக்கணும். எங்கள் அப்பா கூட அதை வந்து கொஞ்சம் காயாக இருக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு வயிற்றில் தங்கிய போட்டு செருமி போய்த்து அப்படியே. அப்புறம் வாமிட் எடுத்து பண்ணி செஞ்சுட்டு கிடந்தாங்க. அதனால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை இது பண்ணி கொடுத்துருங்க, ஜூஸ் ஆக்கி கொடுத்துருங்க. பாருங்கள் எல்லாம் போட்டு அப்படியே அடிச்சிட்டேங்க. அடித்த விழுது இப்படி இருக்குது பாருங்கள். இப்படியே கூட நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வடிகட்டணும், அதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். இதோட கொஞ்சம் சர்க்கரை வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டும் நீங்கள் இது பண்ணி குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து இயற்கையான முறையில் தான் இதை வந்து நம்ம சாப்பிடணும். கொய்யாக்காயை ரொம்ப மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. நம்ம ஆக்டிவிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மேனியும் பளபளப்பாகும். ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒவ்வொரு கொய்யா செடி வச்சுருங்க. நான் இப்போ தான் வச்சுருக்கேன். அது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள்லாம் கொய்யாக்காய் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். ஆனாலுமே நமக்கு வந்து இந்த காலில் வலி ஏற்படுது தான். அந்த இருத்து காமிக்கிறேங்க. அப்படியே இருத்துக்கலாங்க, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதனால தான் அடிக்கிறதெல்லாம் நான் காமிக்கல வேண்டியதில்லைன்னு. இப்போ இருக்கிறது எப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க. இப்படியே சுற்றி சுற்றி இது பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அந்த அந்த சீட்ஸ்லாம் பாருங்களேன், இந்த வந்துட்டு பாருங்கள், சீட்ஸ்லாம் தெரியுதா? இதை எடுத்துட்டோம்னா அவங்க பெரியவங்களாம் நல்லா சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கும் இப்படி தான் கொடுக்கணுங்க. ஏன்னா இப்போலாம் ஒத்துக்க மாட்டாங்க. இனிமே வெயில் காலம் இல்லையா, இந்த சீடு உள்ளே போய் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அப்படி பண்ணிங்க. இதில் கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான கொய்யா ஜூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த கிளாஸ் வழியாக இப்படி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லோரும் இப்படியே பயன்படுத்துங்க. தினந்தோறும் கிடைக்கிறப்பெல்லாம் கொய்யாக்காய் யூஸ் பண்ணுங்கள். நன்றி.